ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். தர்மபுரியிலேருந்து இன்ஜினியர் கார்த்திக் பேசுகிறேன். இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, அதாவது வந்து பார்த்திங்கன்னா டேரக்ஷன் சவுத் ஃபேஸிங் டேரக்ஷன் கொண்ட ஒரு ஃப்ளோர் பிளான். அதாவது வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம ரீசெண்டாக அதிகபட்சமாக வந்து பார்த்திங்கன்னா சவுத் ஃபேஸிங் கொண்ட பிளான் தான் அதிகமாக போட்டுட்ருக்கோம். ஏன்னா கிளைண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா சவுத் ஃபேஸிங் கொண்ட பிளாட் தான் வந்து பார்த்திங்கன்னா அவங்க அதிகமாக வாங்கிட்டு இருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா அவுட்டர் டைமென்ஷன் வந்து பார்த்திங்கன்னா 37 அடி, இங்கே வந்து பார்த்திங்கன்னா 60 அடி 6 இன்ச்சு. அதாவது வந்து பார்த்திங்கன்னா இந்த டைமென்ஷன் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எப்படி ஃப்ளோர் பிளான் போட்டிருக்கோம் அதை பற்றி இன்றைக்கி இந்த வீடியோவில் தெளிவாக பார்ப்போம். முக்கியமாக வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் ரிலேட்டடாக சொல்லக்கூடிய தகவல் எல்லாமே உங்களுக்கு தெளிவாக புரியும். நம்ம சேனல் பிடிச்சினா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுறது மூலிமா நீங்கள் நமக்கு தரக்கூடிய மிகப்பெரிய சப்போர்ட்டாக இருக்கும். கூடவே அந்த பெல் பட்டன் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோ பிடிச்சினா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வந்து பார்த்திங்கன்னா நம்ம அவுட்டர் டைமென்ஷன் பார்த்துடலாம். ஏன்னா நம்ம அவுட்டர் டைமென்ஷன் பார்த்தா மட்டும் தான் அதுக்குள்ளே வந்து நம்ம செட் பேக் எவ்வளோ விட்டுருக்கோ அது எல்லாமே நம்ம ஃபுல் டீட்டெயிலாக பார்க்க முடியும். இது வந்து பார்த்திங்கன்னா சவுத் ஃபேஸிங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஈஸ்ட் டு வெஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ இருக்குதுன்னா 37 அடிங்க. அதே வந்து பார்த்திங்கன்னா நார்த் டு சவுத் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ இருக்குதுன்னா 60 அடி 6 இன்ச்சுங்க. இதில் நம்ம செட் பேக் எவ்வளோ விட்டுருக்கோம்னா ஃப்ரண்ட் சைடில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மெயின் என்ட்ரன்ஸ் இருப்பாருங்க. மெயின்லேருந்தே பார்த்திங்கன்னா நம்ம பில்டிங்க்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம 2 அடி வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்கோம் செட் பேக். இதிலே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வால் வந்து பார்த்திங்கன்னா காம்பவுண்ட் வால் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ப்ரொவைட் பண்ண போகிறோம். இந்த காம்பவுண்ட் வாலுக்கு வந்து பார்த்திங்கன்னா 9 இன்ச்சு. அப்போ மைனஸ் போனால் நம்ம இதோட ஸ்பேஸ் வந்து பார்த்திங்கன்னா 1.25 அடி கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா இந்த சைடில் நம்ம உள்ளே போகிறது கரெக்டாக இருக்குங்க. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா பேக் சைடில் எவ்வளோ செட் பேக் விட்டுருக்குன்னு பார்த்திங்கன்னா 4 அடி 9 இன்ச்சுங்க. அதாவது வந்து பார்த்திங்கன்னா மேலே அவுட்டர்லேருந்து வந்து பார்த்திங்கன்னா உள்ள இன்னர் வால் வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா மெயின் பில்டிங் வரைக்கும் பார்த்திங்கன்னா 4 அடி 9 இன்ச்சுங்க. சைடில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம 3 அடி விட்டுருக்குங்க. எப்போயுமே வந்து பார்த்திங்கன்னா காம்பவுண்ட் வால் வந்து பார்த்திங்கன்னா 9 இன்ச்சு போயிடுச்சுன்னா இங்கே செட் பேக் வந்து பார்த்திங்கன்னா 4 அடி வருங்க. இங்கே செட் பேக் வந்து பார்த்திங்கன்னா 2 அடி 3 இன்ச்சு, அதாவது 2.25 அடி வருங்க. அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீட்டுக்குள்ளே என்ட்ராக போகிறோம். இந்த வீட்டுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா இவர் கிரவுண்ட் ஃப்ளோர் மட்டும் தான் ப்ரிஃபர் பண்ணியிருக்காரு. அதனால் நம்ம கிரவுண்ட் ஃப்ளோர் பிளான் மட்டும் தான் போட்டுருக்கிறோம். ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 கார் பார்க்கிங் நிற்கிற மாதிரி தாராளமாக கேட்டிருந்தாங்க. 2 கார் பார்க்கிங் ப்ளஸ் ஒரு 2 வீலர் 2 2 வீலர் கூட தாராளமாக பார்க் பண்ணலாங்க. டீட்டெயிலாக ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. போர்ட்டிகோ வித் கார் பார்க்கிங்க. இதோட டைமென்ஷன் வந்து பார்த்திங்கன்னா 17 அடி 9 இன்ச்சுங்க இன்ட்டு 13 அடி 4 இன்ச்சுங்க. எப்போயுமே நம்ம டைமென்ஷன் ப்ரொவைட் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா இது எக்ஸ் ஆக்சிஸுங்க, இது ஒய் ஆக்சிஸுங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஹரிசாண்டல் டைரக்ஷன். அதாவது வந்து பார்த்திங்கன்னா இந்த வாலோட டைமென்ஷன் தான் வந்து பார்த்திங்கன்னா 17 அடி 9 இன்ச்சுங்க. இந்த வெர்டிகல் டைரக்ஷன் இருக்கு பாருங்கள், இதோட டைமென்ஷன் தான் வந்து பார்த்திங்கன்னா 13 அடி 4 இன்ச்சுங்க. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நம்ம உள்ள மெயின் டோருக்குள்ளே என்ட்ராக போகிறோம். மெயின் டோருக்குள்ளே என்ட்ரானே வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா 2 விண்டோ நல்லா வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 ஷட்டர் வச்ச மாரி லைட் வென்டிலேஷனுக்கும் ஏர் சர்க்குலேஷனுக்கும் பர்ஃபெக்டாக இருக்கிற மாரி நம்ம கொடுத்துருக்குறோங்க. ஆளோட டைமென்ஷன் வந்து பார்த்திங்கன்னா 17 அடி 9 இன்ச்சுங்க இன்ட்டு 16 அடிங்க. அடுத்த வந்து பார்த்திங்கன்னா இங்கேருந்து நம்ம மாஸ்டர் பெட்ரூமுக்குள்ளே போகிறோங்க. மாஸ்டர் பெட்ரூம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே லெஃப்ட் சைடு கார்னரில் கீழே பாட்டமில் கொடுத்துருக்குறோங்க. இது வந்து பார்த்திங்கன்னா 11 அடி 16 இன்ச்சுங்க, எக்ஸு ஒய் டைரக்ஷனுங்க. இதுலேயுமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு விண்டோ ப்ரொவைட் பண்ணியிருக்கிறோங்க. சப்போஸ் அவருக்கு ஆப்ஷன் தேவைன்னா நம்ம இந்த இடத்துலையுமே ஒரு ப்ரொவைட் பண்ணலாங்க. இந்த இடத்துல ப்ரொவைட் பண்ணோம்னா என்ன கார் பார்க்கிங்கில் என்ன இருக்குதுன்னு தெரிஞ்சுங்கன்னா கொஞ்சம் ஏர் சர்க்குலேஷனுக்கு பெட்டராக இருக்குங்க. நம்ம வந்து பார்த்திங்கன்னா இப்போதைக்கு ஒரு விண்டோ மட்டும் தான் ப்ரொவைட் பண்ணியிருக்கிறோம். அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா இந்த பெட்ரூம்லேயே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆஸ் பர் வாஸ்துப்படி தான் இந்த காட்டே போட்டிருப்போங்க. எக்ஸாம்பிள் காட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வாஸ்து எப்படி இருக்கும்னா இந்த நார்த் சைடுன்னு சொன்ன பாருங்கள். நார்த் சைடுனா எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்திங்கன்னா இதுதான் நார்த் சைடு. இந்த நார்த் சைடு மட்டும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தலை வச்சு படுக்கக்கூடாது. அந்த நார்த் சைடை விட்டுட்டு மற்ற நம்ம 3 சைடு எங்கே வேணாலுமே நம்ம காட்டை வந்து தலை வச்சு படுக்கலாம். அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த பெட்ரூமான அட்டாச் டாய்லெட்டுங்க. இந்த அட்டாச் டாய்லெட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம டோர் லெஃப்ட் சைடு ஓப்பன் பண்ணி இதுக்குள்ளே என்ட்ராகிறோங்க. டாய்லெட்டோட டைமென்ஷன் வந்து பார்த்திங்கன்னா 7 அடி 7.5 இன்ச்சுங்க இன்ட்டு 5 அடி 4 இன்ச்சுங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வெஸ்டர்னுங்க, ஒரு ஹேண்ட் வாஷுங்க, ஒரு ஷவர் ஆப்ஷனுங்க. இது வந்து பார்த்திங்கன்னா கம்ஃபர்டபுளாக இருக்கிற மாதிரி ஒரு காமன் அட்டாச் டாய்லெட்டாக நம்ம இந்த பெட்ரூமுக்கு ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். அப்படியே நம்ம ரிவர்ஸ் வந்தோம்னா வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா அடுத்ததான சின்ன பெட்ரூம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்குறோங்க. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம இங்கே உள்ளே என்ட்ராகிறோம். உள்ளே என்ட்ரானே வந்து பார்த்திங்கன்னா பெட்ரூம் வந்து பார்த்திங்கன்னா 11க்கு 10 சைஸுங்க. இந்த பெட்ரூம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு விண்டோ 2 ஷட்டர் வச்சு ஆப்ஷன் மாரி ஒரு விண்டோ கொடுத்துருக்குறோங்க. இந்த பெட்ரூமுக்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு அட்டாச் டாய்லெட் கொடுத்துருக்குறோங்க. அதாவது வந்து பார்த்திங்கன்னா இது மாஸ்டர் பெட்ரூமு, அதனால் நம்ம மாஸ்டர் பெட்ரூமுக்கு ஏற்ற மாதிரி பெரிய டாய்லெட்டாக நம்ம ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன பெட்ரூம், அட்லீஸ்ட் உள்ளே வரவங்க வந்து பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேசன் வைக்கிற மாதிரி ஆப்ஷன் மட்டும் அதுக்கு மட்டும் கொடுத்துருக்குறாங்க. இதோட டைமென்ஷன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் பாருங்கள், 3 அடி இன்ட்டு 5 அடி 4 இன்ச்சுங்க. இது 3 அடிங்க 5 அடி 4 இன்ச்சு. இதிலே வந்து பார்த்திங்கன்னா தாராளமாக ஒரு பேசன் நம்ம யூஸ் பண்ணலாம். சப்போஸ் டோர் க்ளோஸ் பண்ணிட்டு இந்த இடத்துலையுமே ஷவர் வச்சு நம்ம இதுவுமே ஒரு சின்ன பாத்ரூமும் நம்ம தாராளமாக யூஸ் பண்ணலாங்க. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நம்ம அப்படியே இந்த பெட்ரூம் வந்து அப்படியே ரிவர்ஸ் வரோங்க. ரிவர்ஸ் வந்தோடனே வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா பூஜை ரூம் ஆப்ஷன் வந்து நம்ம ப்ரொவைட் பண்ணியிருக்கிறோங்க.
பூஜை ரூம் ஆப்ஷன் வந்து பார்த்திங்கன்னா இங்கே உங்களுக்கு தெரியும் பாருங்கள் டோரு. இது நம்ம இதை ரைட் சைடில் ஓப்பன் பண்ணிட்டோம்னா நம்ம பூஜை சாமி ரூம் வந்து பார்த்திங்கன்னா இதுதான் ஈஸ்ட் ஃபேஸிங்கு. இந்த இடத்துல நம்ம ஃபிட் பண்ணிட்டோம்னா ஈஸ்ட் ஃபேஸிங் பார்த்த மாதிரி பர்ஃபெக்டாக சரியாயிருங்க. இதோட டைமென்ஷன் வந்து பார்த்திங்கன்னா 6 அடி இன்ட்டு 4 அடி 7.5 இன்ச்சுங்க. இப்போ நம்ம அப்படியே ரிவர்ஸ் வந்தோம்னா வந்து பார்த்திங்கன்னா அடுத்த பெட்ரூம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஒரு ஆப்ஷன் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இந்த பெட்ரூம் என்ட்ரன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த டோர் வந்து பார்த்திங்கன்னா லெஃப்ட் சைடு ஓப்பன் பண்ணிட்டு உள்ளே என்ட்ரு ஆகுறங்க. உள்ளே என்ட்ரானோடனே வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல ஒரு காட் கொடுத்துருக்காங்க. இந்த காட்டுமே வந்து பார்த்திங்கன்னா ஈஸ்ட் ஃபேஸிங் தலை வைக்கிற மாதிரி தாங்க இருக்கும். இது நார்த் சைடு தான் நம்ம எப்போயுமே தலை வைக்கக்கூடாதுங்க. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல ஒரு விண்டோ ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இந்த பெட்ரூமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு அட்டாச் டாய்லெட் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நம்ம டோர் லெஃப்ட் சைடு ஓப்பன் பண்ணிட்டு இது ஃபுல்லாகவே அட்டாச் டாய்லெட்டுங்க. டாய்லெட்டுமே வந்து பார்த்திங்கன்னா ப்ராப்பராக வென்டிலேஷன் இங்கே ப்ரொவைட் பண்ணியிருப்போம். இதோட டைமென்ஷன் வந்து பார்த்திங்கன்னா 7 அடி 7.5 இன்ச்சுங்க இன்ட்டு 5 அடிங்க. இதுலேயுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேசனு, ஒரு ஹேண்ட் வாஷ், ஒரு ஷவர் ஆப்ஷன் காமனாக எல்லாமே வர மாரி இங்கே ஒரு ஆப்ஷன் அட்டாச் டாய்லெட்டை வந்து ஒன்று ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இப்போ இங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த டாய்லெட்டுமே நம்ம வென்டிலேஷன் வச்சுருப்போம். ஆனால் இப்போ நம்ம இது எல்லாமே கவர் ஆகிடுச்சு. இன் பிட்வீன் இங்கே சென்டராக ஒரு டாய்லெட் வருது பாருங்கள். இந்த சென்டராக ஒரு டாய்லெட் வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் இங்கே எங்கேயுமே நம்ம வென்டிலேஷன் வைக்க முடியாது. சப்போஸ் நம்ம வென்டிலேஷன் வச்சோம்னா இங்கே தான் வைக்கணும். ஆனால் இங்கே வச்சோம்னா என்ன ஆகுனா இங்கே வர ஸ்மெல் இங்கே போய்ட்டு இங்கேருந்து இங்கே போகும். நம்ம வந்து பார்த்திங்கன்னா இங்கே இன்னொரு ஆப்ஷன் வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த இடத்துல ஒரு எக்ஸாஸ்ட் ஃபேனை ஃபிட் பண்ணிவிட்டு இந்த எக்ஸாஸ்ட் ஃபேனை வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா டேரெக்டாக எடுத்து போய் இங்கே அவுட்டரில் விட்டுலாம். அப்படி அவுட்டரில் விட்டோம்னா வந்து பார்த்திங்கன்னா இந்த பாத்ரூம் ஸ்மெல் இந்த பாத்ரூம் போகாமலே அப்படியே டேரெக்டாக வெளியே போயிடுங்க. இந்த ஒரு ஆப்ஷன் இதை நோட் பண்ணிக்கோங்க. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா கிச்சன் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா அக்னி மூலை எப்போயுமே வந்து பார்த்திங்கன்னா இங்கே தாங்க. ஆனால் நம்ம சவுத் ஃபேஸிங்னால் நம்ம என்ன பண்ணணும்னா இந்த அக்னி மூலை அப்படியே கிராஸ் ஆகிட்டு இங்கே போயிட்டுருக்குங்க. இங்கே போயிட்டு இருந்தால் மட்டும்தான் கரெக்டாக இருக்கும். ஏன்னா சப்போஸ் நம்ம இங்கேயே வந்து பார்த்திங்கன்னா நம்ம கிச்சன் கொடுத்தோம்னா நம்ம உள்ளே என்ட்ராகிறது வந்து எல்லாமே நம்மளுக்கு டிஸ்டர்பன்ஸ் ஆகுங்க. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா கன்னிமூலை வந்து பார்த்திங்கன்னா அது கரெக்டாக பர்ஃபெக்டாக வந்து பார்த்திங்கன்னா இங்கே தாங்க உட்காந்துருக்கும். இன்னும் நம்ம அக்யூரேட்டாக சொல்லணும்னா இந்த கார்னரில் வரணுங்க. நம்ம ஸ்டெப்பு இங்கே வெளியே வரனால வந்து பார்த்திங்கன்னா ஸ்டெப்பு ஸ்பேஸை விட்டுட்டு கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா இங்கே குபேர் மூலம் கன்னிமூலைன்னு சொல்லுவாங்க. கரெக்டாக இந்த கார்னரில் நம்ம ப்ரொவைட் பண்ணியிருக்கிறோங்க. இப்போ கிச்சன் வந்து பார்த்திங்கன்னா இதோட டைமென்ஷன் வந்து பார்த்திங்கன்னா கிச்சன் மட்டுமே 8 அடி 11 இன்ச்சுங்க. அடுத்து டைனிங் வந்து பார்த்திங்கன்னா 9 அடி 10 இன்ச்சுங்க. கிச்சனோட பார்த்திங்கன்னா டைனிங் கொஞ்சம் பெருசாக இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா கிச்சனில் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல ஒரு வெஷல் வாஷுக்கு ஏற்ற மாதிரி ஒரு சிங்க் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒரு கேஸ் ஸ்டவ் ஆப்ஷனுங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா டைனிங்ல இங்கே ஒரு ஹேண்ட் வாஷ் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டோரேஜ் ரூம் மாரி கேட்டிருந்தாருங்க. ஆனால் ஸ்டோரேஜ் ரூமுக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஏன்னா 3 பெட்ரூமு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு அட்டாச் டாய்லெட் கொடுத்துருக்கோம். இது போக நம்ம ஸ்டோர் ரூம்னா ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டோரேஜ் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அடி 3 இன்ச் 1.25 அடியில் வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஒரு செல்ஃப் வைக்கிற மாரி செல்ஃபில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கபோர்டு வச்சு க்ளோஸ் பண்ணிக்கலாம். இல்லை நம்ம ஓப்பன் செல்ஃபாகவே வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஒரு ஸ்டோரேஜ் செல்ஃப் மாரி இங்கே ஒரு ஆப்ஷன் ப்ரொவைட் பண்ணியிருக்குங்க. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா அவர் மெயினாக என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணாருன்னா நம்ம டோர் ஓப்பன் பண்ணி வெளியே எக்ஸிட் ஆகணும். அதாவது வந்து பார்த்திங்கன்னா இந்த பில்டிங் இருக்குது பாருங்கள். இந்த பில்டிங்லேருந்து பார்த்திங்கன்னா நம்ம செட் பேக் ஏரியா யூட்டிலிட்டி எல்லாமே இந்த டோர் ஓப்பன் பண்ணி அப்படியே பேக் சைடில் எக்ஸிட் ஆகணும். அப்படி எக்ஸிட் ஆகிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல கம்பல்சரி ஒரு டோர் எக்ஸிட் ஆப்ஷன் கொடுங்க அப்படின்னு கேட்டிருந்தாரு. அதுக்கேற்ற மாதிரி ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். இந்த டோர் ஓப்பன் ஆகி நம்ம வெளியே போனோன்னே வந்து பார்த்திங்கன்னா சர்வீஸ் அண்ட் யூட்டிலிட்டி ஏரியா வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. வாஷிங் மிஷினுமே வந்து பார்த்திங்கன்னா இங்கே ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். சப்போஸ் இந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அண்டர் கிரவுண்ட் சம்பு அண்டர் கிரவுண்ட் செப்டிக் டேங்க் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எங்கே ப்ரொவைட் பண்ணணும்னா ஆஸ் பர் வாஸ்துபடி வந்து பார்த்திங்கன்னா அண்டர் கிரவுண்ட் வாட்டர் டேங்க் இந்த இடத்துல வரணுங்க. அண்டர் கிரவுண்ட் செப்டிக் டேங்க் இந்த இடத்துல வரணுங்க. ஆனால் ஒரு சில இடத்துல இடம் இல்லாதனால வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட்லேயே வந்து பார்த்திங்கன்னா அப்படியே கிராஸ் பண்ணிவிட்டு இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா அண்டர் கிரவுண்ட் வாட்டர் டேங்க்கும் இந்த இடத்துல அண்டர் கிரவுண்ட் செப்டிக் டேங்க்கும் ஏன் இங்கே ஃப்ரண்ட்லேயே போடுறோம்னா இப்போ சப்போஸ் ஏதோ ஒரு ப்ராப்ளம் இல்லை தொட்டி வந்து ஏதோ ஒரு ஃபில் ஆயிடுச்சுன்னா நம்ம சர்வீஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். பேக் சைடில் வந்து பார்த்திங்கன்னா பேக் ஸ்பேஸ் வந்து பார்த்திங்கன்னா தாராளமாக இருக்குதுங்க. அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல ஒரு தாராளமாக ஒரு தண்ணி தொட்டி வந்து ப்ரொவைட் பண்ணலாங்க. இந்த இடத்துலையுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு செப்டிக் டேங்க் வந்து நம்ம ப்ரொவைட் பண்ணலாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா கிரவுண்ட் ஃப்ளோர் பிளானுங்க. அடுத்து நான் டெரஸ் சொல்கிறேன் பாருங்கள். அப்படியே எல்லாமே ரிவர்ஸ் வந்துட்டு நம்ம ஸ்டெப் ஏறி மேலே டெரஸ் போகிறோங்க. ஸ்டெப்புக்கு அடியில் வர ஸ்பேஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு காமன் டாய்லெட்டாக யூஸ் பண்ண வேணாம். ஏன்னா நம்ம வீட்டுக்குள்ளேயே தான் நம்ம எல்லாமே டாய்லெட் கொடுத்துட்றோம். அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஒரு அட்டாச் டாய்லெட் இருக்குது பாருங்கள். இந்த அட்டாச் டாய்லெட்டே வந்து பார்த்திங்கன்னா நம்ம 3/4 இதை டிவைட் பண்ணிவிட்டு நம்ம எக்ஸிட் இங்கே வெளியே போகிறோம் பாருங்கள். எக்ஸிட்லேருந்து வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல ஒரு டோர் ஓப்பன் பண்ணி இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒரு காமன் டாய்லெட் அதாவது வந்து பார்த்திங்கன்னா வெளியிலேருந்து எல்லாமே யூஸ் பண்ணிக்கிற மாரிங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கேயுமே ஒரு ஆப்ஷன் கொடுத்துருங்க. அதாவது வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஒரு டாய்லெட் ஆப்ஷன் கொடுத்தோம் பாருங்கள். இந்த சின்ன பெட்ரூம் அதே சைஸில் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த டாய்லெட்டும் வருங்க. இது வந்து பார்த்திங்கன்னா காமன் டாய்லெட்டை தாராளமாக யூஸ் பண்ணலாங்க. நம்ம காமன் டாய்லெட் அங்கே போட்டனால வந்து பார்த்திங்கன்னா ஸ்டெப்புக்கு கீழே வந்து பார்த்திங்கன்னா காமன் டாய்லெட் வேணாம். இந்த ஸ்டெப்புக்கு கீழே வர இடத்த வந்து நம்ம பார்த்திங்கன்னா எலக்ட்ரிக்கல் ரூமு அப்படி இல்லைன்னா ஒரு யூபிஎஸ் ஸ்டோரேஜ் ரூமு இந்த இதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாருங்க. நம்ம அதுக்கேற்ற மாதிரி ப்ரொவைட் பண்ணியிருக்கோம்.
ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் டயக்ராம் வந்து நம்ம ஏன் எப்பயுமே எல்லா டயக்ராமும் நம்ம போட்டு கொடுத்துறோம்னா, நிறைய இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்டெப் ஏறோம்ல, ஸ்டெப் ஏறி மேலே எந்த இடத்துல நம்ம வருவோம், ஹெட்ரூம் எங்கே வரும், ஓவரோட வாட்டர் டேங்க் எங்கே வரும், இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் நிறைய பேருக்கு தெரியறது இல்லைங்க. அதனால தான் நம்ம எப்பயுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிரவுண்ட் ஃப்ளோர்னால் டெரஸ் பிளான் கொடுத்துருவோம். அவங்க G+1 கேட்டாங்கன்னா G+1 போட்டு அதுக்கு மேலே ஒரு டெரஸ் பிளான், அவங்க எந்த பிளான் கேட்டாலுமே ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு டெரஸ் பிளான் இருக்குங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா கீழே பார்த்து நம்ம அதே டைமென்ஷன் தாங்க, அவுட்டர் டைமென்ஷன் எல்லாமே. இது வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக டெரஸில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்டெப் ஏறி மேலே வந்துட்டோம். இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா டோரு, இந்த டோர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரைட் சைடு ஓப்பன் பண்ணிவிட்டு இங்கே என்ட்ரு ஆகிறங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஓவரோட வாட்டர் டேங்க் வந்து எங்கே ஃபிட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஓவரோட வாட்டர் டேங்க் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இங்கேயே ஃபிட் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா அதர்வைஸ் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஹெட்ரூம் இருக்கு பாருங்கள், இந்த ஹெட்ரூம் மேலேயும் நாங்கள் வந்து நீங்கள் வந்து ப்ரொவைட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே போட்டிருக்கு பாருங்கள். ஓவரோட வாட்டர் டேங்க் இயர், அதர்வைஸ் ஓவரோட வாட்டர் டேங்க் ஆன் ஸ்டெப் ஹெட்ரூம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ப்ரொவைட் பண்ணியிருக்குது. ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா இதோட ஜாயினர் டீட்டெயில்ஸ், ஏரியா, பிளாட் ஏரியா இது எல்லாமே பார்த்துடலாங்க. இங்கே ஏரியா ஸ்டேட்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா இங்கே ப்ரொவைட் பண்ணியிருக்குங்க. பிளாட் ஏரியா வந்து பார்த்திங்கன்னா 2238 ஸ்கொயர் ஃபீட்டுங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் செட் பேக் எல்லாமே சேர்த்துங்க. பில்டப் ஏரியா வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1627 ஸ்கொயர் ஃபீட் வருதுங்க. டேட் வந்து இங்கே ப்ரொவைட் பண்ணியிருக்குங்க. ஜாயினர் டீட்டெயில்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இங்கே ப்ரொவைட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு ஜூம் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். மெயின் டோர் வந்து பார்த்திங்கன்னா எப்போயுமே நம்ம வந்து பார்த்திங்கன்னா 7 அடி 3.5 இன்ச்சுங்க. அதாவது வந்து பார்த்திங்கன்னா அகலம் 3 அடி, ஹைட் வந்து பார்த்திங்கன்னா 7 அடிங்க. இதிலே வந்து பார்த்திங்கன்னா இன்னும் அந்த ஃப்ரெஞ்ச் டோர் டைப் எதிர்பார்த்தாங்கன்னா சைடில் வந்து பார்த்திங்கன்னா கிளாஸ், அந்த ஃப்ரெஞ்ச் கிளாஸ் வந்து ஃபிட் பண்ணுவாங்க. அதுக்கு நம்ம ஒரு 1.5 அடி எக்ஸ்ட்ரா ஜாயின் பண்ணிக்கலாங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பெட்ரூம் டோர் வந்து பார்த்திங்கன்னா எப்பவுமே 7க்கு 3 சைஸுங்க. பாத்ரூம் டோர் வந்து பார்த்திங்கன்னா 7க்கு 2.5 சைஸுங்க. கிச்சன் விண்டோ வந்து பார்த்திங்கன்னா 3க்கு 2.5 சைஸுங்க. ஏன்னா நம்ம இதை வந்து எப்பயுமே அந்த கிச்சன் டேபிள் டாப் இருக்குது பாருங்கள், அந்த கிச்சன் டேபிள் டாப்லேயே கொடுக்க மாட்டோம். அந்த கிச்சன் டேபிள் டாப்லேருந்து ஒரு அடி ஹைட் ஏற்றுவோம். அந்த ஒரு அடி ஹைட் ஏற்றி அவங்களுக்கு 2 ஷட்டர் வேணும்னா 2 ஷட்டர் ஆப்ஷன், இல்லை 3 ஷட்டர் வேணும்னா 3 ஷட்டர் ஆப்ஷனுங்க. அடுத்து விண்டோ, நார்மல் விண்டோ வந்து பார்த்திங்கன்னா இது ஆளில் வந்து நான் சொன்னேன் பாருங்கள், அந்த விண்டோ. இது வந்து பார்த்திங்கன்னா 3 ஷட்டர் வச்ச ஆப்ஷனுங்க, 4.5க்கு 4ங்க. மற்ற பெட்ரூம் விண்டோ எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா 4க்கு 3 சைஸுங்க. இது வந்து பார்த்திங்கன்னா 2 ஷட்டர் வச்ச ஆப்ஷனுங்க. வென்டிலேஷன் வந்து பார்த்திங்கன்னா பாத்ரூமில் எல்லா இடத்துலையுமே வந்து பார்த்திங்கன்னா 2 1/2 சைஸ் வந்து பார்த்திங்கன்னா ப்ரொவைட் பண்ணியிருப்போம். கிளைண்ட் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு நம்ம யாருக்கு ப்ரொவைட் பண்ணியிருக்கோன்னா சுரதா சங்கர், அதாவது வந்து பார்த்திங்கன்னா VSK நகர், கோயம்புத்தூருங்க. இவங்க வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட யூடியூப் சேனல் பார்த்து கால் பண்ணாருங்க. அவங்களுக்கு என்ன டீட்டெயில் வேணுமோ அவங்க ப்ரொவைட் பண்ணியிருந்தாங்க. அந்த டீட்டெயிலுக்கு ஏற்ற மாதிரி நம்ம பிளான் ப்ரொவைட் பண்ணியிருக்காருங்க. டைரக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா சவுத் ஃபேஸிங்க. இதோட ப்ரொமோட்டர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா என்னோடய நேம் தாங்க, Ercskarthick, ME டிசைன் இன்ஜினியர், Builders இன்ஜினியர்ஸ் அண்ட் டிசைனருங்க, தருமபுரி. என்னோட காண்டாக்ட் நம்பருங்க. சப்போஸ் உங்களுக்கு இது மாதிரியான ஏதாவது ஃப்ளோர் பிளான் ஏதாவது தேவைப்பட்ட தாராளமாக என்னோட காண்டாக்ட் நம்பருக்கு வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள். வந்து பார்த்திங்கன்னா தருமபுரியில் Builders இன்ஜினியர், சிவில் கான்ட்ராக்டர், கன்ஸ்ட்ரக்ஷன் ரன் பண்ணிகிட்ருக்கோம். உங்களுக்கு யாராவது வீடு கட்டுமான சம்மந்தமான ஃப்ளோர் பிளான், ஸ்ட்ரக்சரல் டிராயிங், எலிவேஷன், ஆன்சைட் விசிட், கன்ஸ்ட்ரக்ஷன் ஏதாவது தேவைப்பட்ட தாராளமாக டிஸ்கிரிப்ஷன் பாருங்கள், என்னோடய காண்டாக்ட் நம்பர் கொடுக்குறேன். அது மூலிமா எனக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். முக்கியமாக வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ் யாராவது கன்ஸ்ட்ரக்ஷன் ரிலேட்டடாக ஏதாவது கொஷின்ஸ் இருந்தால் மறக்காமல் அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.